மாணிக்க வாசகர் இறைபக்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு உற்றார் ஆறு அயலார், குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத். கடவுள் என்பவனுக்கு ஒரு நிலை கிடையாது, அவன் அனந்தரமானவன். பட்டினத்தார் பாடுறாரு, பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், பிறத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம். என்ன சொல்றாருன்னா, உலகத்துல எல்லாமே மாறி மாறி போய்கிட்டு இருக்கக்கூடிய மாய உலகம்டா இது. இதுல உன் மனசை என்ன செஞ்சிடாத, அலவாய விட்டுறாத. அதைத்தான் இறைவன் சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் வலஹு. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை. முடிச்சிட்டான். அடுத்து நாலடியார்களுடைய பாடல் சொல்லுகிறது, மறுமைக்கு வித்து மயலின்றி செய்து சிறுமை படாதே நீர் வாழ்மின் அறிஞராய். என்ன சொல்றாருன்னா, அறிவாளி யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்துல மூழ்கி விடாம மறுமைக்கான நல்லறங்களை செய்பவன் அறிவாளி. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். சைஃபுல்லா ஃபைஜி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அறிவு பாட்டி அவ்வை மூதாட்டி தமிழ் இலக்கியத்தின் முதல் வார்த்தையாக அறம் செய்ய விரும்பு என்கிறாள். இஸ்லாம் ஃபஸ்தபிகுல் ஹைராத், அறம் செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அவ்வை சொல்லுகின்ற பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி வபில் வாலிதைனி இஹ்சானா. அவ்வை அன்னையும் பிதாவையும் தெய்வத்துக்கு ஈடாக வைப்பது போலவே இஸ்லாமும் அன்னையும் பிதாவையும் இறைவன் வணக்கத்திற்கு அடுத்ததாக வைத்திருக்கிறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்றகவி என்று அவையின் பாடல். இஸ்லாம் சொல்லுகிறது, குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். வாங்கோழி என்றைக்குமே மயிலாகாது, குருடன் என்னைக்குமே கண்ணுள்ளவனுக்கு சமமாக மாட்டான் என்று இஸ்லாம் சொல்கிறது. சொல்லிவிட்டு இறைவன் சொல்கின்றான், கற்பவனும் கல்லாதவனும் சமமாக மாட்டார்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவான் நன்னறியின் மேதனியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தார். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதிலாம் கிடையாது, கொடுக்கிறவன் உயர்ந்தவன் கொடுக்காதவன் தாழ்ந்தவன். வரஃபா பஅலக்கும் பிபஅலின் ஃபௌக பஅலின் தரஜாத்தில் யப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொடைகளில் இருந்து அருளில் இருந்து பிறருக்கு யார் கொடுக்கிறீர்களோ அவர்களில் சிலரை விட நான் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன். கொடுத்தவர் சிறந்தவர், கொடுக்காதவர் தாழ்ந்தவர் என்று சொல்கிறார். கணியன் பூங்கொன்றன் சொல்லும் பொழுது, யாரும் ஊரே யாவரும் கேளீர். இறைவன் இஸ்லாம் சொல்கிறது, யா அய்யுஹன்னாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா. மனிதர்களே, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகள். அப்ப எல்லோரும் உங்களுக்கு உறவுதான், எல்லோரும் வசிக்கும் இடம் அனைத்தும் உங்களுடைய ஊர்தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையும் தீமையும் அடுத்தவன் உங்களுக்கு செய்யறது இல்ல. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீஹிம். குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்ததின் விளைவு உங்களுக்கு துன்பமும் வந்து அடைகிறது. அந்த பாடலினுடைய தொடர்ச்சியில் வருகிறது, மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, மல்லம் எர்ஹம் சகீரனா வை வக்லீர் கபீரனா. பெரியோரை மதிக்காதவன், கண்ணியப்படுத்தாதவன், சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவன் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிமொழியின் கூற்று. வள்ளுவன் சொல்லுகின்றான், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. கணவனை தெய்வமாக வணங்குகின்ற பெண் மழை பொழியினா பொழிஞ்சிரும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் ஐ யஸ்ஜுதலி அஹதின். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுக்கு இஸ்லாத்துல யாரும் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கணும்னு ஒருவேளை நான் எனக்கு ஏற்பட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ல அமர்துன் நிசா ஐ யஸ்ஜுதலி அஸ்வாஜிஹின்ன. ஒவ்வொரு மனைவிமார்களும் கணவனை தெய்வமாக வணங்கணும், சுஜூது செய்யணும், கணவனுக்கு சுஜூது செய்யணும் நபிமொழியின் கூற்று. கற்க கசடர
கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உலகத்தில் எல்லா மனிதர்களும் நிறைய கற்கிறார்கள், கற்றதின்படி நடக்கிறார்களா என்றால் இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் இல்மு இல்மானி, கல்விங்கிறது ரெண்டு வகை. ஒன்று அல் இல்முன் ஃபில் கல்பு, உள்ளத்தில் உள்வாங்கி செயல்படுத்துவது, இது பயனுள்ள கல்வி, இல்முன் நாஃபியா. அடுத்ததாக சொல்லுகிறார்கள் இல்முன் அலல் லிசான், பயனற்ற கல்வி, நாவளவுல பேசுறது, ஊருக்கு உபதேசம் செஞ்சுட்டு தான் அதன்படி செயல்படாமல் இருக்கிறது, பயனற்ற கல்விங்கிறாங்க. மாணிக்க வாசகர் இறைபக்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார், குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத். கடவுள் என்பவனுக்கு ஒரு நிலை கிடையாது, அவன் அனந்தரமானவன். அடுத்ததாக பட்டினத்தார் பாடுகிறார், நினைமின் மனமே நினைவின் மனமே சிவபெருமானை செம்போன பலவனை நினைவின் மனமே நினைவின் மனனே. தெய்வத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்து கொண்டுள்ளே, தியானம் செய்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் பாடுறாரு, பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம். என்ன சொல்றாருன்னா, உலகத்துல எல்லாமே மாறி மாறி போய்கிட்டு இருக்கக்கூடிய மாய உலகம்டா இது. இதுல உன் மனசை என்ன செஞ்சிடாத, அலபாய விட்டுறாத. அதைத்தான் இறைவன் சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபும் உலகு, இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை. முடிச்சிட்டான். அடுத்ததாக தொல்காப்பியத்தில் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரல தோன்றி பெற்ற பொருள் வளம் பெறாருக்கு அறிவுரை செய்து பயன் எதிர சொன்ன பக்கமும். அதாவது புறநானூற்று காலத்திலேயே தொல்காப்பியத்தினுடைய காலத்திலேயே உனக்கு விரும்பினதை இரண்டு கலைஞர்கள் சந்தித்து கொண்டா, நான் இந்த மன்னன்கிட்ட போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தேன், நீனும் அதே மாதிரி போய் பரிசு பொருள் வாங்கிட்டு வான்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி செய்வானா. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யூமின் அஹதுக்கும், உங்களில் ஒருவனும் மூமினாக முடியாது, ஹத்தா யுஹிப்பல் அஹீஹி மா உஹிப்பல் நஃப்ஸிஹி, தனக்கு பிரியமானதையே தன் சகோதரனுக்கும் பிரியமானதாக நினைக்காதவன் ஒருவரும் முஸ்லீமாக இருக்க முடியாது. அடுத்து நாலடியார்களுடைய பாடல் சொல்லுகிறது, மறுமைக்கு வித்து மயலின்றி செய்து சிறுமை படாதே நீர் வாழ்மின் அறிஞராய். என்ன சொல்றாருன்னா, அறிவாளி யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்துல மூழ்கி விடாம மறுமைக்கான நல்லறங்களை செய்பவன் அறிவாளி. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் கையிசு மந்தான நப்சஹு வ அமில லிமா பாதல் மவுத். தமிழ் இலக்கியங்களையும் இஸ்லாமிய இலக்கியங்களையும் செவியில் கேட்டு செயல்படாமல் போய்விடக் கூடாது என்று இறைவனிடம் வேண்டி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.